New students, sir. Hi guys, I am Jackson, Cycle Jackson. All first year, sir. ஆமா senior. Sit down. நீ மட்டும் ஏன்டா நின்னுகிட்டு இருக்க? நீங்க சீனியர். டேய் மரியாதை மனசுல இருக்குடா. உட்கார். தெளிவா பேசுறவனையும் தைரியமா பேசுறவனையும் சுத்தமா பேசுறவனையும் விஐபி ஆக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I don't like this because நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் தான். நோ டிஸ்கஷன். பாலைவன மாதிரி இருக்கிற கிளாஸ் ரூம்ல ஒட்டா மாதிரியாடா உட்கார்ந்திருக்கீங்க. வெளியில போயிட்டு 4 பசுமையான ஃபிகரை கரெக்ட் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிகரை பார்த்து கடல்ல போட்டா தான் ஃபைனல் இயர்ல அந்த ஃபிகர் நமக்கு ஃபைனலிஸ்ட் ஆகும். ஓகே கம். வெயிட். என்ன விட யார் இங்க பர்சனாலிட்டி கம்மியா இருக்கா? யாருமே இல்ல. நீ அதிகமா பேசுற. ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். என்னைக்குமே என்னோட இமேஜ் டேமேஜ் ஆக விடவே மாட்டேன். ஃபாலோ மீயா. சைக்கிள் ஜாக்சன் பீட் தி ஃபுட். ஹாய் ஐ அம் ஜாக்சன். சைக்கிள் ஜாக்சன். என் பேரை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா உங்க பேரை நீங்க சொல்லலையே. என் பேரை சந்துரு கிட்ட சொல்லிட்டேன். இஸ் இட்? யா. ஓ சட ஃபிகரா இருந்தாலும் சட்டுன்னு புக் பண்ணிடுறாங்க. டப்புன்னு வேற ஃபிகரை பாப்போம். யோ என்னையா டீ போட்டிருக்க? சூடு இல்ல, சக்கரை இல்ல, டிகாஷன் இல்ல, விளக்கெண்ண மாதிரி இருக்கு. உன்ன மாதிரியே. தம்பி உனக்கு இன்னும் டீயே போடல. இது எஸ்ஐ பாண்டி குடிச்ச எச்சி கிளாஸ். கழுவுறக்கா சுடு தண்ணி ஊத்தி வச்சேன். அத போய் டீன்னு குடிச்சிக்கிற. டீக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல. இவெல்லாம் படிச்சு உங்க அப்பனுக்கு சோறு போட்டு என்னத்த உருப்பட்ட மாதிரி தான். கரு தம்பி இந்த காலேஜ்ல நீங்க 4 பேர் தான் கரெக்டா எதுவும் சாப்பிடுறீங்க. மத்த பசங்கள்லாம் சுவேதாங்கிற பொண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டு கடைசியத்துல வந்து என் உயிரை வாங்குறாங்க. டேய் என்னடா ஒரு ஊரே பத்திரிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கிங் மட்டும் உட்கார்ந்து ஃபீல்ட் வச்சிட்டு இருந்தானா? அந்த மாதிரி இந்த ஹோல் யூனிவர்சிட்டி கேம்பஸே ஸ்டூடண்ட்காக ஃபயர் ஆயிட்டு இருக்கு. இவன் என்னடா இங்க உட்கார்ந்து தோசையை ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். கிளம்புடா. நான் வரேன், நீங்க போங்கடா. ஏன்டா? டேய் அத விடுறா. இந்த யூனிவர்சிட்டில என்னோட வசதியானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. படிப்பு கேம்ஸ்னு பல விஷயத்து திறமையானவங்க இருக்காங்க. என்னோட வசதி சாரி இந்த யூனிவர்சிட்டில எல்லாருமே என்னோட வசதியானவங்க தான். அவங்க எல்லாரும் கிடைக்காத ஸ்வேதா எனக்கு எங்கடா கிடைக்க போறா? விடுறா. டேய் வாழ்க்கைனா நம்பிக்கை வேணும். ஏவிஎம்ல இருந்து எல்லா சீரியல்ல தான சொல்லிருக்காங்க. தோ இத பாரு. இதோட ஜூவாலஜிக்கல் நேம் சிம்போன்சியா இண்டிகானா. இதுவே நம்ம எடுத்த மாதிரி சைட்டிங்கனால இதோட முயற்சியை நம்ம பாராட்டணும்ல. அதனால தான் சொல்றேன் இதுவே ட்ரை பண்ணும்போது நீ எதுக்கு வர கூடாது? தம்பி நீயே ஒரு அல்ல கை. ஏன் நல்லா படிக்கிற பையனை கெடுக்குற? போ படி. தோடா ஹெட் மாஸ்டரே ரொம்ப பேசாத. தொப்பையில டேய் 8:40 ஆச்சுடா. கிளம்புடா. மச்சான் இவரை விட பேசிட்டே இருப்பான். கிளம்புடா வாடா. டேய் கிளம்புடா. கிளம்பு. காலேஜ் கட்டில் ஸ்வேதா வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. 8:45 டைம் ஆச்சுன்னா ஸ்வேதா வரான்னு தெரிஞ்சுக்கோ. மச்சான் ஸ்வேதா இன்னைக்கு காலேஜுக்கு லீவ் ஆண்டே. These are the 3 important steps that I would like you to remember and I would like to explain the value. Come in sir. Come in. கிளாஸுக்கு வர நேரமையா இது? சாரி சார். என்னையா இது பஃபூன் போல வந்து நிக்கிற கிளாஸுக்கு? சாரி சார். என்னையா சாரி? தினம் லேட்டா வந்து என் கழுத்து இருக்கிறிய நீ. சாரி சார். என்னையா சாரி? எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்லிட்டு இருப்பியா? அதான் மன்னிச்சுக்கன்னு சொல்றேன்ல. குடிச்சிட்டு வந்திருக்கியா நீ? இல்ல சார். இல்ல கன்ஃபார்ம்டா குடிச்சிட்டு வந்திருக்க சார். எனக்கு தெரியும் you are drunk. இல்ல சார். இல்லையா? அப்ப ஊது. ஊதியா? என்ன சார்? யோ ஊதி காட்டியா? என்ன சார்? ஊத போறியா இல்லையா? And get lost of my class. Campus smell. Dangy how no? என்ன வளர நீ? பசங்க டியூனிங்ல இருக்காங்க. மச்சி மால் அடிக்குறடா. ஹிந்தி படிச்சு நமஸ்தே செட் ஜி. வாங்க சார் வாங்க சார். இதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்ல வேலை செஞ்சியா? பாட்டு டிபார்ட்மென்ட்க்கு சார். டேய் ஜுவாலஜி டிபார்ட்மென்ட்ல இருக்க வேண்டிய நீ பாட்டனி டிபார்ட்மென்ட்ல கூட்டணி சேர்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? 2 பேரும் சேர்ந்து பெட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவன் கூட நீ சேர்ந்து என்ன பெட்ரோல் எடுக்க மாட்டே, வாந்தி தான் எடுப்ப. இம்சல் பண்ணாதீங்க சார். வெயிட் பண்ணா நான் ரெண்டும் சேர்ந்து எடுத்து காட்டுவோம். எதை வாந்திய வா. டேய் ஏற்கனவே சொல்லி ஒருத்தன் ஜெயில கம்பி நெட்டி வந்திருக்கான். வேணாம் விஸ்கி பிராந்தி எடுக்கன்னு சொல்லு. We are spending time. அதுக்கு பேர் ஊரல். நம்ம ஊர் ஏரிக்கரைக்கு போனா கிடைக்கும். இது காலேஜ் கார்னிவல். என்னவெல்? கார்னிவல். அம்மா தாவரவியல், பையன் விலங்கியல், மேஞ்சிருவான் ஜாக்கிரதை. சைக்கிள் ஜாக்சன். 3 வாட்டி சொல்றாரு ட்ரை சைக்கிள் போல. எலிபன்ஸ் ஒன் டைம் கேட் ஒன் டைம். என்னடா வளர்றான்? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். இதுல யாரு யானை யாரு பூனைன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. நீ அதிகமா பேசாதடா. ஆமா டெல்லியில நடக்கிற தியாகிகள் மாநாட்டுக்கு உங்க அப்பா போல? தியாகிகள் மாநாட்டுக்கு எங்க அப்பனுக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா உன்ன மாதிரி தருதலை எல்லாம் புள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் கொண்டாந்து விட்டு தன் வாழ்நாளையே தியாகம் பண்ண அந்த மனித குல மாணிக்க மாடசாமியை தியாகின்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது?
ஓ அதான் கொப்பன் அது டெல்லிக்கு டிக்கெட் எடுத்துட்டு இருந்தாரா? ஜாக்சனுக்கே வா. சைக்கிள் ஜாக்சனுக்கு. சாரி பேபி, டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. வி கோ. ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பாட நினைக்காதீங்க, என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். பீர்ரா. அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு, அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட தான் அழகா இருக்கு. கரெக்ட். கமான் டெல் மீ சொல்லுடி சொல்றல. வார்த்தை வரலையா? விக்கி கிச்சாடி கேக்குறேன். சொல்லுடி, கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீல அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே? சொல்லு, அடி சொல்லு. டெல் மீ கமான் ஐ சே கமான் சொல்லுடி. தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கலட்டுவேன் இத கலட்டுன்னு சொல்லி பாருங்க, வச்சுக்கறேன். ஹாய்டா. ஹாய் சிவா. நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. மத்தியானத்துல இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கேர்ள்ஸ்க்கு மட்டும் ரூம் இருக்கு. மச்சான் நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கடா ப்ளீஸ். டேய் ரூம் பத்தில எவன்டா கேட்டா? மேற்படி மேட்டர்ல இருக்கானே. அதுக்கெல்லாம் ஏற்கனவே உசார் படுத்துறேன் மச்சான். யூ பார்ட் டைம் பிரில்லியன்ட்ரா. போத்திக்கினே படுத்திக்கலாம். ஏய் மச்சான் வெயிட் பண்ணா. அடிங்க. படுத்துக்கவா. காடை போட்டு தொலைடி. ஏய் காடை பாக்க. காடை தடவி போடுறதுக்குள்ள நம்ம வாங்கி வச்சிருக்க பீர் எல்லாம் சுடு தண்ணி ஆயிரும். அடுத்த கழிச்சலாமா? ஓகே. இந்தா. போட்டா போறா காடு. இதுதான் வெயிட்டிங். முஜிபாஜி முடியலடா. முஜிபாஜி. ஏய் இது சைடுல ராங் ஷோ. ராங். ரைட். இல்ல ராங். இல்ல. ஆமா. இல்ல ஆமா. இல்ல. ஆமா இயேசு அழைக்கிறார் முஜிபாஜி. சரி எல்லாரும் சாப்பிட்டு வாக்கு போலாமா? நான் அப்ப போலாமே. சாப்பிட்டு சாப்பிடலாம்டா. அதுடா சாப்பிட்டு சாப்பிடலாம். எல்லாம் உங்க அப்பா கத்து கொடுத்த பாடம் டேய் தான். எங்க அப்பா பத்தி தான் பேசினா அவ்வளவுதான். என்ன பண்ணு? குத்துவேன். விடுங்கப்பா. மேட்ருக்கு வரத விட்டு என்னென்னமோ பேசிட்டீங்க. குடும்பத்தோட குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுடா. மச்சி இன்னைக்காவது குடுறா. டேய் குடுறா. கண்டிப்பா அடிக்கிறேன். அவனுக்கு ரெட்டு வந்து குடுறோம். அன்னைக்கு அடிக்கிறேன். அவனுக்கு ஒரு குழந்தைக்கே வாய்ப்பு காணோம். டேய் அடடா. ஏய் வேணாம். இவன் வேலைக்கு ஆக மாட்டான்டா. வேலைக்கு ஆக மாட்டான். குடுறா டேய். நம்ம அடிப்போம். ஏய் சைடு இதெல்லாம் சைடு குடிச்சா கசக்குமா? சீச்சி யார் சொன்னது? சும்மா கசக்குற மாதிரி ஒரு ஃபீல். இத குடிச்சா தலையெல்லாம் சுத்தாது? காலகாத்தால அது குடிக்கிறா இவனுக்கு என்ன தலைய சுத்துது. இத குடிச்சா தப்பில்லையே. ஸ்வேதா அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. ஏய், வேணாம். எல்லையும் சொல்லையுமா இருந்துட்டு கோட்டர் கையுமா அலையல. டேய் அப்ப பொண்ணுங்க குடிச்சா தப்பே இல்லையா? டேய் என்ன சொன்னா பாத்தியா? பாயிண்ட் குடி. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஸ்வேதா இவளை ரூம் கூட்டி போங்க. ரூமுக்குலாம் வேண்டாம். நீங்க தானே சொன்னீங்க பொண்ணுங்க குடிச்சா தப்பு இல்லன்னு. அடி பாவி. குடிக்க மாட்டேன். அப்படியே சாப்பிடுவேன். ஹலோ. இன்னும் தூங்கலையா? நீங்க வேற பசங்க ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டு ரூம்ல காலை வைக்க முடியல. ஆமா உங்களுக்கும் புது இடம்னு தூக்கம் வரலையா? எல்லாம் உங்க பசங்க பண்ண வேலைதான். வந்தனாக்கு வர ஃபுல்லா ஊத்தி விட்டாங்களா? அவ என்ன தெரியுமா பண்றா? தப்பு இல்லையா? இது குடிச்சா கசக்குமா? நான் வேற ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சின்ன சத்தம் கேட்டாலே முழிப்பு வந்துரும். அதான் சும்மா. நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். கேட்கட்டுமா? கேளுங்க. எப்படியும் தூக்கம் இல்லை ஆயிடுச்சு. விடியற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படியே ரெண்டு பேருக்கும் டைம் பாஸ் ஆயிடும். இல்ல எல்லாரும் பீர் அடிச்சாங்க. ஏன் வந்தனா கூட பீர் அடிச்சா? எல்லாரும் கம்பல் பண்ணியும் நீங்க மட்டும் ஏன் சாப்பிடல? பிடிக்காதுங்க. சிகரெட் மட்டும் பிடிக்கிறீங்க? அது வேற ஃபீல், இது வேற ஃபீல். அது என்ன ஃபீல்? ரொம்ப சீக்கிரட்னா சொல்ல வேணாம். சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ திண்டுக்கல்ல தலப்பாக்கட்டு பிரியாணி கடை இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல முதல்ல எங்கள் அப்பாவோட கடை இருந்தது. அப்போ எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். 1ஆம் கிளாஸோ இல்லை 2ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கல்லாவில் கம்பீரமாக உட்காந்துட்டு இருப்பாரு. ஒரு கையில் சிகரெட், இன்னொரு கையில் பணம் வாங்கி போட்டுட்டு இருப்பாரு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பொதுவாக ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சின்ன வயசில் அவங்க அப்பா தான் அவங்களுக்கு முதல் ஹீரோ. எனக்கும் அப்போ எங்கள் அப்பா பெரிய ஹீரோவாக தெரிஞ்சாரு. அதான் பெரிய ஆளானா சிகரெட் பிடிக்கணும்னு அப்பயே மண்டையில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் +2 படிக்கும் போதே தம் அடிக்க கற்றுட்டேன். அது மட்டும் இல்லைங்க, என் ஸ்கூலெல்லாம் மதுரையில் முடித்தேன். காலேஜ் கோயம்புத்தூரில். மதுரை பழக்கம் அங்கிட்டு இங்கிட்டு அவங்க இவங்கன்னு பேசுவேன். பசங்களாம் கோயம்புத்தூரில் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க முன்னாடி சும்மா பந்தா இருக்கட்டுமேன்னு
சிகரெட் அடிக்கிறது கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். தம் அடிக்கிற விஷயத்துல மட்டும் தான் அப்பாவை ஃபாலோ பண்ணுவீங்களா இல்ல பிரியாணி கடை வைக்கிறதுலயுமா? ஏங்க அது எப்படிங்க எம்சிஏ முடிச்சிட்டு அதெல்லாம்? உங்க ஆசை என்ன? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இப்படி சொல்லும் போதே தெரியுது பெருசா ஏதோ இருக்குன்னு. சொல்லுங்களேன். பெருசா ஒண்ணும் இல்லைங்க. படிப்பு முடிஞ்சதும் ஒரு வேலை கிடைக்கணும். ஒரு 10,000மோ 15,000மோ கிடைச்சா போறோம். மதுரையிலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் எங்க அம்மா ஃப்ளைட்ல கூட்டு போயிட்டு வரணும். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ஸ்டேட்டஸ்க்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஆனா என் ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப பெரிய விஷயங்க. எங்க வீட்டை பார்த்துருக்கீங்களா? எங்க அம்மா ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வெளியில ஃப்ளைட் சத்தம் கேட்ட உடனே எங்க தெருவை வெளியில ஓடி வந்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படும். எங்க அம்மா வெளில வருவாங்க. மேலே பார்த்துட்டு பக்கமா பறக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பக்கத்துல பார்த்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட்டவங்கள அதுல உட்கார வச்சு அதுல டிராவல் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்க்கணுங்க. அதாங்க என் ஆசை. அதெல்லாம் ஒரு தனி சந்தோஷங்க. சே, நான் வேற என் சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு உங்களை போர் அடிச்சிட்டேன். யாரா அது? மச்சான் அந்த ஆரஞ்சு டி-ஷர்ட் பக்கத்துல சிரிச்சிட்டு வரடா அவதான்டா. எக்ஸலென்ட் மச்சான். உன் ட்ரெஸ் சென்ஸை பார்த்து நான் உன்னை நான்சென்ஸ் நினைச்சேன். ஆனா ஃபிகர் சென்ஸ்ல கலக்கிட்டா டேய். நல்லா இருக்கா? சும்மா செம ஃபிகர் மச்சான். சரி, உன் ஆளோட வரது யாரா? அது அவளோட ஆளு. என்னது அவளோட ஆளா? ஆமாடா. போடா டேய், உனக்கு போய் போற புடிச்சு டென்ஷன் பாரு. ஆயிட்டாங்க. தம்பி எப்போ வந்தான்? இன்னைக்கு ஹாய் தானே? பாலு. ஹாய். ஹாய். என்ன பாலு எப்படி இருக்க? நல்லா இருக்கா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. தம்பி ஊர் கிளம்பிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன கதிர் இப்பதானே ஊர்ல இருந்து வந்தாரு. நம்ம கூட லஞ்ச் சாப்பிட்டு போட்டுமே. இல்ல வேணாங்க. எல்லாரும் கூப்பிடுறாங்களே, வா போயிட்டு வரலாம். சரி வா 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 வா. வா. அப்புறம் இன்னைக்கு பில்லு வெடி தலையில தான். கட்டிட்டா போச்சு. கதிர் என்ன சாப்பிடுறீங்க? எனி நூடுல்ஸ் இஸ் ஓகே. ஓகே ஃப்ரைட் நூடுல்ஸ். தம்பிக்கு நானே சொல்லிட்டேன் ஒரு கிளப் சாண்ட்விச். வெங்கட் எனக்கு வந்து ஆலு பரோட்டா. ஓகே ஆலு பரோட்டா 4 அமெரிக்கன் சாப்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரோல்ஸ். சார் போட்டி கிடைக்குங்களா? சாரி சார், 3 ஸ்டார் ஹோட்டல். சாரி சார். எனிதிங்? சரியான Just முனியாடி விலாஸ் just பார்ட்டிடா. தேங்க் யூ. டேய், இந்த ஹோட்டல் சைக்காலஜி பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா? என்னடா அது? அத சொல்ற கேளு. ஒரு 1.5 அடி கேப்ல டீசென்ட்டா உட்கார்ந்து நாகரிகமா பேசி மெதுவா சிரிச்சு சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன். நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, வீட்டு பர்மிஷனோட வந்துக்கறாங்கன்னு அர்த்தம். அடடடட. இது கேளு. ஒரு அடி கேப்ல ஒரசி உட்கார்ந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசி சாப்பிடாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், கல்யாணம் ஆகி இப்பதான் 1 மாசம் ஆச்சுன்னு அர்த்தம். சூப்பர் மச்சான். எதிர உட்காந்துன்னு மெனு கார்டுல இருக்கிற விலைய உத்து பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னு வெச்சுக்கோயேன், கல்யாணம் ஆகி ஒரு 3-4 இயர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். கரெக்ட்டா டேய், உண்மையிலே கரெக்ட்டா. ஒரு கார்னர் சீட்டா பார்த்து காத்து கூட நுழையாத அளவுக்கு நெருக்கமா உட்காந்துன்னு ஒரே ஐஸ்கிரீம் 1.5 மணி நேரம் தின்னாம இருந்தாங்கன்னு வெச்சுக்கோயேன், தள்ளிட்டு வந்த ஆயிட்டான்னு அர்த்தம். சரி, என்ன மாதிரி இப்படி வந்தா உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஓசில தின வந்தான்னு அர்த்தம். சாரிடா டே, தெரியாம உண்மையெல்லாம் வந்துடுச்சுடா. ஏய், சாப்பிடுறா. சாப்பிடு. சாப்பிடு போ. சாப்பிடு. இரு இரு. அந்த படத்துல அவன் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கான். ஏய், ஆமாடி. நீ ரொம்ப ஒல்லியா இருக்க. என்ன கிண்டலா? எந்த கடையில நீ அரிசி? ஏய், என்ன பாட்டு? டென்ஷன் ஆகாத. ஏன் பாண்ணம் தெரியுமா? சன் டிவில இருந்து நீங்கள் கேட்ட பாடம் ஷூட் பண்றதா வர்றாங்களா? ஜாக்சன், என்ன தப்பா எடுத்துக்காத ஜாக்சன். என்ன மட்டும் க்ளோஸ் அப்ல எடுக்க சொல்லு. செல்லம். கையேறு. 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 ஏன்டி இப்படி டீ பைத்தியம் முடிச்சு அலையுற? என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க நீங்க? 1.5 வருஷமா உன் பின்னாடி நாயா போய் அலையுறேன். போடா கருவான் தெரிச்சு ஓடிட்டு ஒரு டிவி பேரை சொன்ன உடனே அப்படியே வந்து கொஞ்சிற, கிச்சு முட்டுற, இங்க துடுற, கண்ணுங்கிற பஞ்சுங்கிற. ஏன்டி இப்படி இருக்கீங்க? அவன் ஒரு ஃபிகர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க.
நான் போய் அலையிறேன். நீங்களே ஃபோன் பண்ணி நான் லால்குடியில இருந்து கீதா பேசுறேன், எனக்கு வயசு 16. அவன் கேட்டானா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? சங்கூத போற கிழவிக்கு எங்க பாட்டிக்கு சங்கர் மோதயம் பாட்டு போடுங்க. என்னைக்கு தாண்டி திருந்துவீங்க? ஐ திங்க் ஃபீல் வெரி ஷேர். அதெல்லாம் விடு. இப்போ அதுவா முக்கியம்? அந்த கேமரா எங்க இருக்குன்னு சொல்ல. கேமரா ஸ்டுடியோல இருக்கு.